ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ஸ்டெஃபியா ரிவெக்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எங்கள் அம்மாவோட பர்த்டே 55th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ விஷ் பண்ண நிறையா பேர் எல்லோரும் விஷ் பண்ணீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றிகள் பல. ஸோ இப்போ சர்ச்சுக்கு போகிறதுக்காக எல்லோரும் கிளம்பிகிட்ருக்குறோம். ஸோ குழந்தைஸ் சர்ச்சுக்கு தான், தஞ்சாவூரில் இருக்கிற குழந்தைஸ் சர்ச்சுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் மாமா பொண்ணும் வந்திருந்தாங்க. அம்மாச்சி வரலன்னு சொல்லிட்டாங்க. பெரிய பையனை எழுதுகிற அசைன்மெண்ட்லாம் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா அவரை வீட்டில் விட்டு போயாச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபாதர்ட்டையும் ப்ளஸ் வாங்கினோம். சுரேஷ் ஃபாதர் தான் இருந்தார் அங்கே. வந்து அவர் தான் வந்து ஹெட்டு. ஸோ அவர்கிட்டே வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சதில் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அன்றைக்கி கொஞ்சம் மன நிறைவாக இருந்துச்சு. நல்லாவே ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணோம். வர வழில ஹஸ்பண்ட் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கை பார்த்தோன்னே என் சின்ன பையனுக்கு ஒரே சந்தோஷம். நான் தான் வைப்பேன், நான் தான் எல்லாம் டெக்கரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரின்னு அவன் எல்லாம் வைக்க சொல்லிவிட்டு இது பண்ணோம். நான் வந்து இப்போ கேண்டில் இது பண்ணி ஏற்றி வச்சுருந்தேன். நான் வந்து கிறிஸ்மஸ் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அம்மா வீட்டில் இருந்ததுனால சரி ஓகே புதுசு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 தாட்டி போட்டதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணவே இது பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு அது மனசே வராது துவைக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் அது போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லோரும் டாப்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது வந்து தனித்தனியாக தான் எடுத்தது. தஞ்சாவூர் ஆனந்தத்தில் தான் எடுத்தேன். ஸோ அதை தனித்தனியாக எடுத்தால் தான் நமக்கும் வந்து எடுத்த மாதிரியே இருந்தது. சரி அப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாத்துக்கும் கேக்கெலாம் இது பண்ணி கட் பண்ணி கொடுத்தோன்னே அப்புறம் இதில் வேறு எங்கள் பசங்க வந்து இது பண்ணிவிட்டு கேக்கை ஃபேஸில் ஆப்பணும்னு சொல்லிவிட்டு அதுங்களுக்கு ஒரு விளாட்டு. சின்ன பையன் ஃபஸ்ட்டு இது பண்ணாப்புல, அதுக்கப்புறம் பெரிய பையனும் இது பண்ணாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற அந்த சாக்லேட்டு சொருவி வச்சுருக்கிறது ஃபுல்லாக அது பண்ணி சாப்பிட்டானுங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு இது பீஸு கூட கிடைக்கல. சரி ஓகே பசங்க சாப்பிட்டானுங்களே, எப்பயாவது தான் சாப்பிட்றது. அதுவே கொஞ்சம் சளியாகி போச்சு. ஏன்னா க்ரீம் கேக் இல்லைங்களா, ஐஸ் கேக்குன்றதுனால நைட்டே சிரப்பு தான் ஊற்றி விட்டது. இருந்தாலும் சளி பிடிச்சிக்கிச்சு சின்ன ஆளுக்கு. ஸோ அதோடய மேனேஜ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்தாச்சு. மினி விலாக்ஸ் வந்து போட முடியல. இனிமேல் தான் இது பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு இது பண்ணிவிட்டு நான் மறுநாள் தான் கிளம்பி வந்தேன். ஸோ இனி வரும் இதில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கேக்லாம் இது பண்ணி சாப்பிட்டேன். அன்றைக்கி வந்து சாப்பாடு லன்ச் வந்து சாம்பார் சாதம், ரசம் அது மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா நாள் தான் இது பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் இது பண்ணதுனால எதுவுமே நாங்கள் அவ்வளோக்கா இது பண்ணல. சரி ஓகே இது மட்டும் கேக் மட்டும் இது பண்ணலாமே சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு வச்சாச்சு. நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அம்மாவுக்காக. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறையா பேர் இது பண்ணிவிட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் நல்லாவே இது பண்ணிவிட்டு அவர் வந்து கன்னத்தில் தடவிட்டு இது பண்ணாருமே. எங்கள் அம்மாவுக்கு அவனை விட்டுட்டு வந்துட்டோம், சர்ச்சுக்கு போனது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவன் இல்லைன்னா ரொம்ப இது பண்ணிகிட்ருக்குவாங்களேன்னு சொல்லிட்டு சரி எழுதுகிற வேலை இருக்கேன்ட்டு விட்டுட்டு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு எல்லோரும் இது பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு இது பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் எடுக்க முடில. கிறிஸ்மஸ் இதுக்கு போக முடில, அன்டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நிறையாவே ஃபுல்லாக கிராண்டாக இருந்துச்சு. ஆனால் ஷேடு இதில் வந்து பிளாக்காக தெரிஞ்சது, ஒழுங்காக தெரியாதில்ல. நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். ஸோ அந்த லைட் செட்டிங் நல்லாவே சூப்பராக கிராண்டாக இருந்ததுனால சரி ஓகே பின்னாடி நின்று எடுப்போம்னு சொல்லி ஓரளவுக்கு கவர் பண்ணோம். அதுவே இது பண்ணிவிட்டு ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அப்படி வந்து லைட்டிங் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து பிக் லாஸ்ட்டில் இது பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாதர் ரூமுக்கு இது பண்ணிவிட்டு போனோம். முன்னாடி இது பண்ணி சொன்ன மாதிரி அவர் பிளெஸ்ஸிங்ஸ் நல்லாவே சூப்பராக இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. அம்மாவுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாங்களும் எல்லோரும் இது பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த டெக்கரேஷனு குடில் அங்கே வந்து வித்தியாசமாக ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடாக இது பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது உள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து கை தட்டிக்கிட்டு என் பையனும் எங்கள் மாமா பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே பேர்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபாதர்லாம் எல்லார்ட்டையும் ப்ளஸ் வாங்கிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் வந்து சாரீ வாங்கி கொடுத்தேன் கிஃப்ட்டுக்கு. அம்மா இது பண்ணிவிட்டு கட்டியிருக்கிற சாரீ. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஒரு வழியாக அங்கே ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கைண்டாக கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக அந்த ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சாரீ கூட ஆனந்தத்தில் தான் இது பண்ணிவிட்டு எடுத்தோம். அம்மாவை கூட்டு போய் தான் எடுத்திருந்தோம். ஸோ அம்மாவுக்கு இது பண்ணி பிடிச்சி தான் இது பண்ணிவிட்டு எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ நல்லாவே கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.